إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது பாடத்தில் நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகளின் சில மோசமான குணங்களை பற்றி நாம் பார்க்கவிருக்கின்றோம். அல் குர்ஆன் இந்த அடையாளப்படுத்தக்கூடிய இந்த மோசமான இந்த தன்மைகளை பற்றிய ஒரு தொகுப்பை ஷேக் அப்துல் அசீஸ் அத்தரீஃபி ஹஃபிதஹுல்லா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதிலிருந்து சில செய்திகளை நாம் அறிந்து கொள்வோம். அவர்கள் குறிப்பிடுகின்ற போது, அதாவது குர்ஆனில் குறிப்பிடப்படுகின்ற முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்களுடைய ஒரு பண்பு என்னவென்றால், அவர்கள் ஒரு சிந்தனையை நேரடியாக எதிர்ப்பதற்கு பதிலாக அந்த சிந்தனையை சுமந்து நிற்பவர்களை எதிர்த்து அவர்களை இழிவுபடுத்தி அவர்களின் நட்பெயரை களங்கப்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு சிந்தனைக்கும் அதனை எடுத்துச் சொல்லும் ஒருவர் இருக்கிறார். அந்த சிந்தனையை சுமப்பவர் வீழ்ந்துவிட்டால் அவர் சுமந்து வந்த சிந்தனையும் மக்களுடைய பார்வையிலிருந்து வீழ்ந்துவிடும். இது ஒரு மோசமான ஒரு சூழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. முனாஃபிக்குகள் இஸ்லாத்தை இவ்வாறு தான் என்ன செய்தார்கள்? வீழ்த்துவதற்கு சூழ்ச்சி செய்தார்கள். வழிகட்ட சாரார்களை, வழிகட்ட பிரிவுகளை நாம் எடுத்து பார்த்தாலும் அவர்களும் இதே முறையை கையாள்வதை நாம் பார்க்கலாம். அடுத்த நறுமையான சகோதரர்களே, முனாஃபிக்குகளை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த அல்லாஹுடைய தீர்ப்புடைய அந்த உண்மை தன்மையை, நீதியை அவர்கள் பார்ப்பதற்கு பதிலாக தங்களுடைய உலக வாழ்வு நலமாக இருக்கிறதா இல்லையா என்பதை கொண்டுதான் அவர்கள் அளவிடுகிறார்கள். அவர்கள் அளவிடுவது எதை கொண்டு? இதை கொண்டுதான் அளவிடுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே இதை பற்றி சொல்கின்ற போது, وَإِن تُصِبْكَ مُصِيبَةٌ يَقُولُوا قَدْ أَخَذْنَا أَمْرَنَا مِنْ قَبْلُ وَيَتَوَلَّوْا وَهُمْ فَرِحُونَ. நபியே, உமக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் நாங்கள் முன்பே எங்கள் முன்னெச்சரிக்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று கூறி மகிழ்ச்சியோடு திரும்பிச் செல்கிறார்கள். எனவே இவர்களுக்கு என்ன தேவை? உலக வாழ்வில் உள்ள அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியுமே தான் இவர்களுடைய குறிக்கோளாக இருந்தது என்பதை நாம் இதிலிருந்து பார்க்க முடிகிறது. எனவே இங்குதான் முனாஃபிக்குகள் என்ன செய்கிறார்கள்? மிகப்பெரிய ஒரு தவறை விடுகிறார்கள். அதாவது அல்லாஹுடைய அந்த தீர்ப்பின் உண்மையை உலக வெற்றி அல்லது தோல்வியால் என்ன செய்கிறார்கள்? மதிப்பிடுகிறார்கள். உலகத்தில் நிம்மதி சந்தோஷம் கிடைத்து விட்டால் அது வெற்றி, இல்லை என்றால் தோல்வி. என் அருமை சகோதரர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையில் ரப்புடைய வாக்குறுதி என்பது மறுமை வாழ்வுதான். எனவே இவ்வாறான ஒரு குறுகிய சிந்தனையோடு செயல்படக்கூடியவர்களாக முனாஃபிக்குகள் இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அடுத்து பாருங்கள்,
அவர்கள் முனாஃபிக்குகளை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய தீர்ப்பு, அல்லாஹுடைய சட்டம் உண்மையா என்பதை அவர்கள் எந்த அளவுகோலை வைத்து பார்க்கிறார்கள்? இந்த உலகியல் வெற்றி தோல்வியை அடிப்படையாக வைத்துத்தான் மதிப்பிடுகிறார்கள். நறுமையான சகோதரர்களே, குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கிறான், சூரத்து நிசா 141 வசனம், அதாவது ஃபஇன் கான லக்கும் ஃபத்ஹும் மினல்லாஹ் காலு அலம் நகும் மஅக்கும் வஇன் கான லில் காஃபிரீன நஸீபுன் காலு அலம் நஸ்தஹ்வித் அலைக்கும். இப்படி சொல்கிறார். இப்ப உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வெற்றி கிடைத்தால் நாங்களும் உங்களோடு தானே இருந்தோம், நாங்களும் உங்களுடன் தானே இருந்தோம் என்று சொல்லி அவர்கள் சொல்வார்கள். ஆனால் காஃபிர்களுக்கு என்ன செய்து, அவர்களுக்கு ஒரு பங்கு வெற்றி கிடைத்தால் நாங்கள் உங்களை ஆதிக்கத்தில் வைத்திருக்கவில்லையா, மேலும் மூமின்களிடமிருந்து உங்களை பாதுகாக்கவில்லையா என்றும் சொல்வார்கள். இதுதான் யாரு? முனாஃபிக்குகள் இப்படித்தான் செயல்படுவார்கள். வெறுமனே அவர்களுடைய குறிக்கோள் எல்லாம் இந்த உலகம்தான், மக்களை திருப்திப்படுத்துவதுதான், படைத்த ரப்பை திருப்திப்படுத்துவது அல்ல. எனவே இந்த மோசமான பண்புகள் நம்மிடம் வந்துவிடக்கூடாது, இந்த தீய குணங்கள் நம்மிடம் வந்துவிடக்கூடாது என்பதற்குத்தான் அல்லாஹ் குர்ஆனில் இவர்களை இவ்வாறு அடையாளப்படுத்தி காட்டுகிறான். எவ்வளவு மோசமான தன்மையுடையவர்களாக இவர்கள் செயல்பட்டார்கள். அடுத்து நீங்கள் பாருங்கள் மற்றும் ஒரு செய்தியை இவர்களுடைய விஷயத்தில். இப்ப மூமின்களை பொறுத்தவரையில மூமின்கள் தங்களுடைய மார்க்கம் பாதுகாக்கப்பட்டிருப்பதை என்ன செய்வாங்க? அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்கள் தங்களுடைய உலக வாழ்வில் இழப்புக்கள் ஏற்பட்டாலும் என்ன செய்ய மாட்டாங்க? கவலைப்பட மாட்டாங்க. அவர்களுடைய இலக்கெல்லாம் மார்க்கம், தீன், அதனுடைய உயர்வு, அதனுடைய வெற்றி. ஆனால் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை இழந்தாலும் பரவாயில்லை, உலக வாழ்வு பாதுகாப்பாக இருப்பதை கண்டு என்ன செய்வார்கள்? மகிழ்ச்சி அடைவார்கள். இவர்கள் தான் யாரு? நயவஞ்சகர்கள். நாங்கள் ஆரம்பத்தில் ஓதி காட்டி அதே சூரத் தௌபாவுடைய 50வது வசனம், நபியே, உங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் நாங்கள் எங்கள் விஷயத்தில் முன்பே என்ன செய்து விட்டோம்? எச்சரிக்கையாக இருந்து விட்டோம் என்று கூறி அவர்கள் திரும்பிச் செல்கிறார்கள். அப்போது அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். மார்க்கத்துக்கு ஏதாவது இழப்புகள், பாதிப்புகள் வந்தால் அவர்களுக்கு அது எந்த கவலையும் கொடுப்பதில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நிஃபாக், நயவஞ்சகரிடம் காணப்பட்ட இந்த மோசமான பண்புகள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, உண்மையில் மூமினுக்கு மகிழ்ச்சி என்பது எதுல? இறை கட்டளைக்கு கீழ்ப்படிவதில் தான் உண்மையான மகிழ்ச்சி ஒரு மூமினுக்கு. அப்ப அதோடு ஒப்பிடுகின்ற போது உலக வாழ்க்கையுடைய சோதனைகள் என்பது மிக சிறியதாக தோன்றும். உலக வாழ்வுடைய இழப்புகள், சோதனைகள் சிறியதாகத்தான் ஒரு மூமினுக்கு தோன்றும். அதே போன்று மேலும் அவர் என்ன, சோதனைகள் விடுபடுவது, ஒருவர் சரியான வழிமுறையில் இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் அல்ல. அப்படித்தானே? சோதனையிலிருந்து விடுபடுவது என்பது அதுதான் சரியான வழிமுறையில் ஒரு மூமின் கூட சோதிக்கப்படுவார். ஒரு மூமின் கூட பலவிதமாக சோதிக்கப்படுவார். பல நேரங்களை நீங்க எடுத்தீங்கன்னா அது அதற்கு நேர் மாற்றமான ஒரு அடையாளமாகவும் இருக்கலாம். புரியுது அவங்க சொல்றது? அப்ப இவர்களை பொறுத்தவரையில, முனாஃபிக்குகளை பொறுத்தவரையில் இவர்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை நிலைநாட்டுபவர்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை கண்டு அதிலிருந்து தப்பி இவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்த மகிழ்ச்சி நயவஞ்சகத்துடைய வெளிப்பாடு. மூமின்கள் சிரமங்களை சந்திக்கிறார்கள் தீனுக்காக, மார்க்கத்துக்காக. இவர்கள் இதிலிருந்து தப்பி விடுகின்ற போது மூமின்களுடைய அந்த சோதனையை கண்டு இவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இது நிஃபாக்குடைய அடையாளம். சூரத் தௌபாவுடைய 50வது வசனத்தை நீங்க எடுத்து படித்து பார்த்தீர்கள்னு சொன்னால், நாங்கள் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய அதே வசனம் தான். என்ன, உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் முன்பே நாம் எச்சரிக்கையாக இருந்து விட்டோம் என்று கூறி அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக புறக்கணித்து செல்கிறார்கள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, இவர்களுடைய தீய குணங்களில், பண்புகள்ல பாருங்க. அதாவது பெரும்பாலான அந்த நிஃபாக், நயவஞ்சகத்தன்மை உள்ளவர்கள் அதை பற்றி என்ன செய்வார்கள்? அதிகமாக அச்சத்தோடு தான் இருப்பார்கள். அதை பற்றி அதிகமாக அச்சத்தோடு இருப்பார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே,
அப்போ இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விதமான வடிவங்கள் இருக்கின்றன. ஒரு வடிவம் எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நிஃபாக்கை பற்றி, அந்த நிஃபாக் நயவஞ்சக தன்மையை பற்றி தங்களிடம் நயவஞ்சகம் இருக்கிறதா இல்லையா என்ற இந்த விடயத்தை பொறுத்தவரையில் முனாஃபிக்கள் இதை பற்றி என்ன செய்ய மாட்டார்கள், அவர்கள் அச்சப்படவே மாட்டார்கள். ஆனால் உண்மையில் இதை பயப்படக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் மூமின்கள் தான். மூமின்கள் தங்களிடம் நிஃபாக் வந்துவிடுமோ என்று ஒரு மிக பெரும் அச்சத்தோடு இருப்பார்கள். அப்போ நீங்கள் இதில் எடுத்தீங்கன்னு சொன்னால், அறிஞர்களுடைய கூற்றுக்களை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது நயவஞ்சகத்தை குறித்து அஞ்சுவது ஒரு மூமினை தவிர வேறு யாரும் இல்லை. ஒரு மூமின் தான் அதிகம் இதை பற்றி பயப்படக்கூடியவராக இருப்பார். இதை பற்றி அச்சமின்றி இருக்கக்கூடியவர்கள் யாருதான்? அவர்கள் தான் நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள் என்ற ஒரு அடையாளத்தையும் இங்கு என்ன செய்கிறார்கள், குறிப்பிடுகின்றார்கள். அருமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், இந்த முனாஃபிக்குகளுடைய மோசமான தீய பண்புகளில் உம்மத்துக்கு ஒரு தேவை வருகின்ற போது செலவு செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும் என்ற ஒரு தேவை வருகின்ற போது, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வில் அந்த காலத்தில் எடுத்து பார்க்கின்ற போது, அவ்வாறான சூழல்கள் வருகின்ற போது இவர்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய செல்வத்தை செலவு செய்யாமல் தடுத்து வைத்துக் கொள்வார்கள். தங்களுடைய செல்வத்தை செலவு செய்யாமல் தடுத்து வைத்துக் கொள்வார்கள். இதன் மூலம் இவர்கள் அறியப்பட்டார்கள். பாருங்க, சூரத் தௌபாவுடைய 44வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்றான், லா யஸ்தஅதினுக அல்லதீன யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி அயுஜாஹிது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் தங்களுடைய செல்வங்களாலும் தங்களுடைய உயிர்களாலும் போராடுவதற்கு அனுமதி கோரி உம்மிடம் அனுமதி கேட்க மாட்டார்கள். உண்மையான மூமின் என்ன செய்ய மாட்டாங்க, அனுமதி கேட்க மாட்டாங்க. இப்படியான நெருக்கடியான சூழல்களில் அனுமதி கேட்பவர்கள் யாருதான்? முனாஃபிக்குகள் தான். எனவே நறுமையான சகோதரர்களே, உண்மையான மூமின்களை பொறுத்தவரையில அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய செல்வத்தையும் உயிரையும் அர்ப்பணிக்க அவர்கள் தயங்க மாட்டார்கள். ஆனால் முனாஃபிக்குகள் என்ன செய்வாங்க, தேவையான நேரங்களில் செலவு செய்ய வேண்டிய சூழல்களில் அதை செலவு செய்யாமல் தடுத்துக் கொள்வார்கள் என்பதை இங்கு நாம் பார்க்கின்றோம். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், இந்த நிஃபாக்குடைய மோசமான நயவஞ்சகத்துடைய மோசமான அடையாளங்கள்ல ஒன்றுதான், அதாவது மக்கள் முன்னிலையில் என்ன செய்வார்கள், ஒரு செயலை செய்வது. மக்கள் முன்னிலையில் மக்கள் பார்க்கிறாங்க என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் போது செய்வார்கள். ஆனால் தனியாக இருக்கும் போது அதை செய்ய மாட்டார்கள். தனியாக இருக்கும் போது அதை விட்டு விடுவார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு விஷயமும் கவனிக்க வேண்டும். என்ன, அதாவது மக்கள் பார்க்கிறாங்க என்பதற்காக நாங்கள் நன்மைகளை செய்யாமல் விட்டுவிடவும் கூடாது. மோமின்களை பொறுத்தவரையில மக்கள் பார்க்கிறாங்க என்பதற்காக நாங்கள் நன்மைகளை செய்யாமல் விட்டுவிடவும் கூடாது. புரியுதா சொல்றது? மாறாக ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக மறைவாக நாம் செய்யக்கூடிய நற்செயல்களை அதிகப்படுத்த வேண்டும். ஆனால் முனாஃபிக்களுடைய நிலை எப்படி? அவர்களுடைய நிலையை பொறுத்தவரை மக்கள் பார்க்கும் போது செய்வார்கள், அவர்கள் மக்கள் பார்க்கவில்லை என்கின்ற போது அதை விட்டு விடுவார்கள். இது நயவஞ்சகமாக நிஃபாக்காக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்து நாம் இந்த நிஃபாக்குடைய மோசமான தன்மைகள் ஒன்றுதான், அவர்கள் தனிமையில் இருக்கின்ற போது என்ன செய்வார்கள், பாவங்களில் ஈடுபடுவார்கள். தனிமையில் இருக்கும்போது பாவங்களில் ஈடுபடுவதும் நிஃபாக்குடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது சூரத்து நிசாவுடைய 108 வசனத்திலே சொல்கிறான், அதாவது யஸ்தக்ஃபூன மினன் நாஸ் வலா யஸ்தக்ஃபூன மினல்லாஹி வஹுவ மஅஹும் இது யுபய்யித்தூன மா லா யர்தா மினல் கவுல். அவர்கள் மக்களிடமிருந்து மறைத்துக் கொள்கிறார்கள், ஆனால் அல்லாஹ்விடமிருந்து மறைத்துக் கொள்ள முடியாது. அவர்கள் இரவில் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வார்த்தைகளை திட்டமிடும் போது அவன் அவர்களோடு இருக்கிறான் என்றும் அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே இதுதான் இவர்களுடைய நிலை. இவர்களுடைய நிலை என்ன? அவர்கள் மக்களிடமிருந்து மறைத்துக் கொள்ளலாம், ஆனால் ரப்பிடமிருந்து மறைத்துக் கொள்ள முடியுமா? மறைத்துக் கொள்ள முடியாது. ஆனால் இது அவர்களுக்கு விளங்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற அருமை சகோதரர்களே, இவர்களுடைய மோசமான தீய குணங்களில் நின்றும் உள்ள ஒரு விடயம்தான், இவர்கள் மறுமையுடைய நலனை விட இவ்வுலக சுகத்தையும் வசதியையும் தான் முன்னிலைப்படுத்துவார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதாவது
இஷா மற்றும் ஃபஜ்ருடைய தொழுகைகளில் ஒருவரை காணவில்லை என்றால் அவரை பற்றி நாங்கள் நல்லெண்ணம் கொள்ள மாட்டோம், அவர் நயவஞ்சகராக முனாஃபிக்காக இருப்பார் என்று நாம் சந்தேகிப்போம் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தை பொறுத்தவரையில் அங்கு மூமின்கள் என்ன செய்வாங்க, தொழுகைக்கு ஜமாத்தோடு கலந்து கொள்வார்கள். அதிலும் குறிப்பாக இஷாவுடைய தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை, அதற்கு சொல்லப்பட்ட சிறப்புகள் ஏராளம். எனவே இந்த தொழுகையில அப்ப யார் கலந்து கொள்ளவில்லையோ, ஜமாத் தொழுகை கலந்து கொள்ளவில்லையோ, அவர்களை பற்றி நாம் நல்லெண்ணம் கொள்ள மாட்டோம் என்றால் அவர்கள் நயவஞ்சகர்களாக இருப்பார்கள் என்று நாம் சந்தேகிப்போம் என்று என்ன செய்கிறார்கள், குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு மோசமான ஒரு தீய பண்பு தான் இவரிடம் காணப்படுகின்ற. அப்ப இவர்கள் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் என்ன செய்வாங்க, அந்த பாவத்திலிருந்து விலகி தங்களை நியாயப்படுத்திக் கொள்ள முற்படுவார்கள், தங்களை நிரபராதியாக ஆக்கிக்கொள்ள இவர்கள் முற்படுவார்கள். ஆனால் ஒரு மூமின் பாவம் செய்துவிட்டால் அதை என்ன செய்வான், ஒப்புக்கொண்டு அவன் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுவான். இதுதான் மூமின். முனாஃபிக்கை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது சூரத்து நிசாவுடைய 112 வசனத்தில் சொல்கிறான், அதாவது யார் ஒரு தவறையோ அல்லது பாவத்தையோ செய்த பின்னர் அதை ஒரு நிரபராதியின் மீது சுமத்துகிறாரோ அவர் நிச்சயமாக ஒரு பெரும் அவதூறையும் வெளிப்படையான பாவத்தையும் சுமந்து கொள்கிறார். இது ஒரு மோசமான பண்பு. ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அதை பிறர் மீது சாட்டி விடுவது, அதற்கு இவர்தான் காரணம் என்று இப்படி பிறர் மீது சுமத்துகின்ற இந்த மோசமான தன்மையும் என்ன செய்தது, இவர்களிடம் இருந்தது என்பதை இந்த வசனம் கூறுகிறது. அடுத்த நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில் உள்ள எதிரிகளோடு போரில் ஈடுபட்டிருக்கின்ற போது முனாஃபிக்குகள் என்ன செஞ்சாங்க, நயவஞ்சகர்கள் உள்ளே இருந்து 2 விஷயங்களில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அதுல ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான பெரிய விடயங்களிலிருந்து கவனத்தை திருப்புவதற்காக சிறிய விடயங்களில் குழப்பங்களையும் அதே போன்று கலகங்களையும் உருவாக்கி கொண்டிருந்தார்கள். புரியுதா சொல்றது? பெரிய விடயங்களிலிருந்து கவனத்தை திருப்புவதற்காக சிறிய விடயங்கள்ல குழப்பங்களை பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். இரண்டாவது, இவர்களது ஆசைகளையும் இச்சைகளையும் நாடி இவர்கள் பெண்கள் பக்கம் கவனம் செலுத்துவர்களாகவும் இருந்தார்கள் என்ற 2 விடயங்களையும் அவர்கள் இங்கே குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அடுத்தது கேலி செய்வது. மார்க்கத்துடைய விஷயத்தில், மூமின்கள் விஷயத்தில் கேலி செய்யக்கூடிய மோசமான பண்பு இவர்களிடம் இருந்தது. எனவே இதன் மூலம் அல்லாஹ் என்ன செய்தான், அவர்களுடைய உள்ளங்களிலே அவர்கள் மறைத்து வைத்திருந்த அந்த மோசமான தவறான நம்பிக்கைகளை அல்லாஹ் வெளியே கொண்டு வந்தான். இவர்கள் மூமின்களை பரிகசித்தார்கள், அல்லாஹுடைய தீனை பரிகசித்தார்கள். இதன் மூலம் இவர்கள் உள்ளே மறைத்திருந்த அந்த தீய மோசமான குணங்கள் வெளிப்பட்டன. அல்லாஹ் சொல்கிறான், குலிஸ்தஹ்ஸிஉ இன்னல்லாஹ முஹ்ரிஜும் மா தஹ்ஸரூன். சூரத் தௌபாவுடைய 64 வசனம். நீங்கள் கேலி செய்து கொண்டிருங்கள், நிச்சயமாக நீங்கள் எதை பற்றி அஞ்சுகிறீர்களோ அதை அல்லாஹ் வெளிப்படுத்துவனாக இருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் சூரத் தௌபாவுடைய 64 வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அடுத்து இவர்களுடைய மோசமான ஒரு தீய பண்பு எதுவாக இருந்தது என்று சொன்னால், அதாவது இப்ப தீவிரமான ஆதாரத்தையும் உண்மையான செயலையும் இவர்கள் கேலியாக விளையாட்டாக எடுத்துக்கொள்ளும். மார்க்கம் ஒரு சட்டத்தை சொல்லும், அல்லாஹ் ஒரு சட்டத்தை அருள்வான், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சட்டத்தை சொல்வார்கள். அது மிகவும் முக்கியமாக கவனம் கொடுத்து கேட்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கும். அப்படியான சூழல்களில் இவர்கள் என்ன செய்வார்கள், அந்த ஆதாரங்களை, அந்த சட்டங்களை இவர்கள் கேலியாக விளையாட்டாக எடுத்துக்கொள்வார்கள். நறுமை சகோதரர்களே, இது முனாஃபிக்குகளுடைய மோசமான பண்பாக இருந்தது. வலைன் சஅல்தஹும் லயகூலுன்ன இன்னமா குன்னா நஹூது வ நல்அப். இது சூரத் தௌபாவுடைய 65 வசனம். இவர்களிடம் நீங்க இதை பற்றி நபியை கேட்டால், நாங்கள் வெறுமனே என்ன செய்தோம், பேசி விளையாடி கொண்டிருந்தோம், இதை விளையாட்டாக எடுத்துக்கொண்டோம் என்றுதான் இவர்கள் சொல்வார்கள்.
அது எவ்வளோ முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும், ஒரு மார்க்க விடயமாக இருக்கும். ஆனால் அது இவர்கள் இவ்வாறு தான் அதை கேலியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த மோசமான பண்பு நிஃபாக்குடைய பண்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, மார்க்க ஆதாரங்களை சொல்லும் போது அதனுடைய முக்கியத்துவம், அதற்குரிய முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும். அதை வழங்கக்கூடியவர்களாக நிச்சயமாக மூமின்கள் இருப்பார்கள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அடுத்து பாருங்கள், அல்லாஹு தஆலா சொல்கிறான், இது இந்த அவருடைய மோசமான தீய பண்புகள்ல, அதாவது நயவஞ்சகர்களான இந்த ஆண்கள் பெண்கள் தீமையை தடுக்கவும் அதே போன்று நன்மையை நிலைநாட்டுவதற்கும் செய்யப்படுகின்ற முயற்சிகளுக்கு எதிராக போராடுவதில் ஒன்றிணைவார்கள். அதாவது முனாஃபிக்கான ஆண்கள் பெண்கள், நிஃபாக்கில் உள்ள ஆண்கள் பெண்கள் இதில் நன்மையை தடுப்பதற்காக, தீமையை தடுப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி, நன்மையை நிலைநாட்டுவதற்கு எடுக்கப்படுகின்ற இந்த முயற்சிகளுக்கு எதிராக போரிடுவதில் இவர்கள் ஒன்றிணைவார்கள். ஏனெனில் அவர்களுடைய ஆசைகளும் விருப்பங்களும் ஒரே மாதிரியானவை. அதனால அல்லாஹ் அந்த இரு சாராரையும் இணைத்து சொல்கிறான். அல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்து பஅதுஹும் மின் பஅத் யஅமுரூன பில் முன்கர் வயன்ஹவுன அனில் மஅரூஃப். நயவஞ்சகர்களான ஆண்கள் நயவஞ்சகர்களான பெண்கள் ஒருவருக்கொருவர் என்ன, அவர்கள் துணைவர்கள், அவர்கள் தீமையை ஏவுகிறார்கள், நன்மையை தடுக்கிறார்கள். இது சூரத் தௌபாவுடைய 67வது வசனமாக இருந்து கொண்டிருக்கு. பாருங்க, இதெல்லாம் எப்படியெல்லாம் இந்த நிஃபாக்குடைய தன்மைகள் இருக்கின்றன. இவைகளை குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது என்றால் இந்த மோசமான தன்மைகள் நம்மிடம் வந்துவிடக்கூடாது. நாம் பாவங்களை என்ன செய்யக்கூடாது, பாவங்களை நாம் மக்களுக்கு மத்தியில் பரப்புவதோ, நன்மைகளை விட்டு மக்களை தடுப்பதோ, இதெல்லாம் நிஃபாக்குடைய மோசமான தன்மைகள். நறுமையான இதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய விடயங்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்து நீங்க பார்க்கலாம், அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லும் போது நான் இப்போ ஓதி காட்டிய அதே வசனத்தில் தொடர்ந்து வரக்கூடிய சில செய்திகள் எப்படி, அதாவது நயவஞ்சகர்களான ஆண்கள் நயவஞ்சகர்களான பெண்கள் ஒருவருக்கொருவர் அவர்கள் என்ன ஒருவரை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், தீமையை ஏவுகிறார்கள், நன்மையை விட்டு தடுக்கின்றார்கள். மேலும் அவங்க என்ன செய்யறாங்க, தங்களுடைய கைகளை அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்வதிலிருந்து அவர்கள் சுருக்கிக் கொள்கிறார்கள், மூடிக்கொள்கிறார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அவர்கள் நசுல்லா அல்லாஹுவை மறந்து விட்டார்கள், ஆகவே அல்லாஹ்வும் அவர்களை என்ன செய்து விட்டான், புறக்கணித்தான், மறந்து விட்டான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கிறான், நிச்சயமாக இந்த முனாஃபிக்குகள் பாவிகள் என்று சொல்கிறான். சூரத் தௌபா 9வது அத்தியாயம் 67வது வசனம். அதிலே நீங்க பார்த்தீங்கன்னா சூரத் தௌபாவில் அல்லாஹ் மூமின்களை பற்றி சொல்லும் போது, அதாவது மூமினான ஆண்களும் பெண்களும் அவர்கள் யார், ஒருவருக்கொருவர் பாதுகாவலர்களாக உதவியாளர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் நன்மையை ஏவுகிறார்கள், தீமையை விட்டு தடுக்கின்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இது என்ன, இது ஒரு பழமையான மோதல். என்ன, நயவஞ்சகர்களுடைய பண்பு என்பது தீமைகளை பரப்புவது, நன்மையை விட்டு மக்களை தடுப்பது. ஆனால் மூமின்களை பொறுத்து அவங்களோட பண்பு நன்மையை நிலைநாட்டுவது, அதே போன்று தீமையை விட்டு தடுப்பது. நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இது நிஃபாக் நயவஞ்சகம் என்பது ஒன்றிணையாதது, நேருக்கு நேர் எதிரானது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், இவர்களுடைய மோசமான தன்மை என்ன, இவர்கள் உலக விஷயங்கள்ல ஒருவருக்கொருவர் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருந்தாலும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பணியை வெறுப்பதில் இவர்கள் ஒன்றுபடுகிறார்கள் என்றால் இவருடைய ஆசைகள் ஒரே மாதிரியானவை என்பதையும் நாம் அந்த ஓதி காட்டிய வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அதாவது அல்லாஹுவை மறந்தவர்கள் ஒருபோதும் அல்லாஹுடைய புனிதமான அடையாளங்களை கண்ணியப்படுத்த மாட்டார்கள். எனவே அல்லாஹுவை மறந்தவர்கள். எனவே நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது என்பதெல்லாம் மார்க்கத்துடைய முக்கியமான அடையாளங்கள். இந்த அடையாளங்களை இவர்கள் கண்ணியப்படுத்த மாட்டார்கள். ஏன், இவர்கள் அல்லாஹுவே மறந்தவர்கள் என்பதை நாம் ஓதி காட்டிய அந்த வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, உண்மையிலே நன்மையை
ஏவுவதை நன்மையை ஏவுவதை தடுப்பவர்கள் யாருதான்? நன்மையை வெறுப்பவர்கள் தான். அவங்களோட வாழ்க்கையில அவர்கள் என்ன செய்யவில்லை? நன்மையை அவர்கள் விட்டு விட்டார்கள். நன்மையை விட்டு விட்டவர்கள், நன்மையை செயல்படுத்தாதவர்கள் தான் அதை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே இது முனாஃபிக்குகளுடைய பண்பாக இருந்தது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, தீமையை இவர்கள் என்ன செய்தாங்க? தங்களுடைய வாழ்விலை இவர்கள் செயல்படுத்திய காரணத்தால் பிறரை தீமையை விட்டு தடுப்பதை இவர்கள் வெறுத்தார்கள். பிறரை தீமையை விட்டு தடுப்பதை இவர்கள் வெறுத்தார்கள். எனவே இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்கள் மக்களை தீமையின் பால் தான் அழைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இதுதான் முனாஃபிக்குடைய பண்பாக, தீய பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்கள், இவருடைய மோசமான ஒரு பண்புதான், இவர்கள் ஒரு கருத்தை தெளிவாக கூற மாட்டார்கள். ஒரு கருத்தை தெளிவாக தங்களுடைய நிலைப்பாட்டை இவர்கள் கூற மாட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களை, ஒரு மூமினை பொறுத்தவரையில் ஒரு மூமினுடைய கொள்கை என்பது மிக தெளிவாக இருக்கும். இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டில் தெளிவில்லாதவர்கள் என்பதை அல்லாஹ் சூரத்து நிசாவுடைய 143 வசனத்திலே சொல்கின்ற போது, முதப்தபீன பைன தாலிக் லா இலாஹா ஹவுலா வலா இலாஹா ஹவுலான்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. இவர்கள் இதற்கும் அதற்கும் இடையில் குழப்பமான நிலையில் இருக்கிறார்கள். இவர்கள் பக்கமும் இல்லை, அவர்கள் பக்கமும் இல்லை. இப்படித்தான் இவர்கள் என்ன தட்டழிவார்கள். 4 143 வசனம் தெளிவான நிலைப்பாடு இல்லாத ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கிறது, இந்த முனாஃபிக்கள் இருக்கா என்பதை இதில் நாம் பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அதாவது இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் நெருக்கடியான சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது இவர்கள் என்ன செய்வார்கள்? இவர்கள் தங்களுடைய கொள்கையிலே தெளிவில்லாமல் இருப்பார்கள். தங்களுடைய கொள்கையில் ஏன் அவர்கள் முஸ்லிம்களுடைய நெருக்கடியின் போது பெரும்பாலும் எந்த பக்கத்தை எடுப்பாங்கண்டா, அந்த எதிரிகளுடைய பக்கத்தை தான் இவர்கள் எடுப்பார்கள். நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆரம்பத்திலே ஓதி காட்டிய அதே வசனம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், உண்மையும் அதாவது சத்தியமும் அசத்தியமும், உண்மையும் பொய்யும் வெளிப்படையாக தெரியும் போது, உண்மை வெளிப்படையாக தெரியுது, பொய் வெளிப்படையாக தெரியுது, சத்தியம் வெளிப்படையாக தெரிகிறது, அசத்தியம் வெளிப்படையாக தெரிகிறது. இந்த நேரத்தில் நடுநிலையாக இருப்பது எப்படி இருப்பது? இந்த நேரத்தில் நடுநிலையாக இருப்பதும் நிஃபாக், நயவஞ்சகம். இது நாங்கள் இந்த சமூகத்திலும் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நடுநிலை என்று சொன்னா என்னது? எப்படி எடுத்துட்டாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி நடுநிலை எடுக்கக்கூடியவர்கள் முனாஃபிக்கள். சத்தியத்தின் பக்கம் இருக்க வேண்டும். இப்ப சத்தியமும் தெளிவாக இருக்கிறது, அசத்தியமும் தெளிவாக இருக்கிறது என்றால் எந்த பக்கம் இருக்கணும்? சத்தியத்தின் பக்கம் இருக்க வேண்டும், உண்மையின் பக்கம் இருக்க வேண்டும். இது தெளிவாக தெரிந்த பிறகும் எங்க நாங்க நடுநிலை வகிக்கிறோம் என்றால் இது என்னதான்? இது நிஃபாக். நாங்கள் ஆரம்பத்திலே ஓதி காட்டிய அந்த 4வது அத்தியாயம் 143 வசனம். அல்லாஹ் அதுல எப்படி முடிக்கிறான்? அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவருக்கு எந்த நேர்வழியையும் காண மாட்டீர் என்றும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நிஃபாக் என்பது அதிகரிக்கின்ற போது நறுமையான சகோதரர்களே, அது விமர்சனத்தை பார்த்து என்ன செய்யும்? பயத்திலும் அச்சத்திலும் இருக்கும். ஒரு முனாஃபிக்கை பொறுத்தவரை அவனுக்குள்ள நிஃபாக், நயவஞ்சகம் இருக்கிறதா? அவன் என்ன செய்வான்? அவனுக்கு எதிராக வரக்கூடிய அந்த விமர்சனங்களை பற்றி அவன் அச்சத்திலே பயத்திலே தான் இருப்பான். ஏனென்றால் அவன் ஒரு தடுமாற்றத்திலே இருக்கின்ற காரணத்தாலும். அதே நேரத்தில் ஒரு மூமினை பொறுத்தவரையில் ஒரு மூமின் எந்த ஒரு அச்சமும் கவலையும் இருக்காது. அவனது கொள்கையில் அவன் மிக உறுதியாக இருப்பான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எப்படி சொல்றான்? சூரத்துல் முனாஃபிகூன் அத்தியாயம் 63:4 எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, யஹ்சபூன குல்ல ஸைஹத்தின் அலைஹிம் ஹுமுல் அது ஃபஹதர்ஹும். ஒவ்வொரு சத்தமும் தங்களுக்கு எதிரானது என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது தங்களுக்கு எதிரானது என்று எண்ணக்கூடியவர்களாகத்தான் முனாஃபிக்கள் இருப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், இவர்கள் தான் எதிரிகள், இவர்கள் தான் எதிரிகள், இவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்னா அவங்க உள்ள இருந்து குளிபறிப்பவர்கள், உள்ளே இருந்து குளிபறிப்பவர்கள் என்ற காரணத்தினால அல்லாஹ் இவர்கள் எப்படி என்ன, எந்த ஒரு சத்தம் என்றாலும் தங்களுக்கு எதிரானது என்று எண்ணக்கூடியவர்கள் தான் இவர்கள். புரியுதா சொல்றது? அல்லாஹ் தஆலா இப்படி இவர்களை
என்ன செய்தான், சோதித்தான் என்பதை பார்க்கின்றோம். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அதாவது இந்த முனாஃபிக்குகளை பொறுத்தவரையில் இவர்கள் என்ன அதிகமான ஒரு தடுமாற்றத்திலே இருப்பார்கள். ஏனென்றால் அவரோட உள்ளத்தில் அவர்கள் மறைத்து வைத்திருப்பதை பொறுத்தவரையில் அது என்ன, போலியானது இல்லையா? உள்ளத்திலே மறைத்து வைத்திருப்பது உண்மைக்கு புறம்பானது. எனவே இங்க வெளியே காட்டக்கூடிய நிலை என்பது உள்ளே இருப்பதற்கு மாற்றமானது. அதனால் இவர்கள் என்ன செய்வார்கள், எப்போதும் ஒரு கலக்கத்தில் தான் இருப்பார்கள். இது அல்லாஹ் எப்படி வெளிப்படுத்துவான் என்றால், இவர்கள் முஸ்லிம்களை, இஸ்லாத்தை பரிஹசிப்பதன் மூலம் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். சூரத் தௌபாவை நீங்க எடுத்தீங்கன்னா 64 வசனம், யஹ்தருல் முனாஃபிகூன் அன் துனஸ்ஸல அலைஹிம் சூரத்துன் துனப்பிஉஹும் பிமா ஃபீ குலூபிஹிம் குல் இஸ்தஹ்சிஉ. நயவஞ்சகர்களை பொறுத்தவரையில தங்களுடைய உள்ளங்களில் இருப்பதை அவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு சூறா அருளப்படுமோ என்ற அச்சத்தில் இருக்கிறான். என்ன அச்சம்? தங்களோட உள்ளத்துல அவங்க மறைத்து வைத்திருக்கிறார்களே, அதை அறிவிக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் அருளப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் இருக்கிறார்கள். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கேலி செய்து கொண்டிருங்கள். அல்லாஹ் நாடினா என்ன செய்வான், அதை எந்த வடிவத்திலும் அல்லாஹ் வெளியாக்குவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நறுமையான சகோதரர்களே, எனவே இவர்கள் அதிகமாக ஒரு தடுமாற்றத்திலும் குழப்பத்திலும் இருப்பவர்கள் என்பதை குர்ஆன் என்ன செய்கிறது, அடையாளப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களை, சூரத் தௌபா 127 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, ஒரு அத்தியாயம் அருளப்பெற்றால் அவர்களில் சிலரை நோக்கி உங்களை யாராவது பார்க்கிறார்களா என்று பார்த்துவிட்டு பின்னர் அவர்கள் திரும்பி சென்று விடுகிறார்கள். இதெல்லாம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜும்மாவுடைய தொழுகை நீங்க எடுத்தீங்கன்னா, ஜும்மாவுடைய தொழுகையில எந்த அத்தியாயங்களை ஓதுவாங்க? சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு முதல் ரக்காத்துல சூரத்துல் ஜும்மா ஓதுவாங்க, ரெண்டாவது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு சூரத்துல் முனாஃபிகூனை ஓதுவார்கள். நயவஞ்சகர்கள் அனைவரும் எந்த தொழுகை வருவார்கள்? ஜும்மா தொழுகையில் கலந்து கொள்வார்கள். அந்த தொழுகையில கலந்து கொள்வார்கள். நபி அவங்க ஏன் அந்த சூறா ஓதுவாங்க என்றால், இந்த செய்திகளை கேட்டால் திருந்துங்கள் என்பதற்கு தான். இந்த செய்திகளை உங்களை பற்றி தான் இது பேசுகிறது, உங்களை பற்றி தான் இந்த சூரத்துல் முனாஃபிகூன் அத்தியாயம் உங்களைத்தானே அடையாளப்படுத்துகிறது. இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன், நபி உங்களிடம் முனாஃபிக்குகள் வந்தால் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாம் சாட்சி கூறுகிறோம் என்று சொல்கிறார்கள். நறுமையான அல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை அறிவான், இவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்பதற்கு என்ன, அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். அடுத்து என்ன, இவர்கள் சத்தியத்தை கேடயமாக எடுத்துக்கொள்கிறார்கள். சத்தியத்தை கேடயமாக என்ன செய்கிறார்கள், எடுத்துக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வழியை விட்டு தடுப்பதற்கு எடுத்துக்கொள்கிறார்கள். இவர்களுடைய இந்த செயல் என்ன, மிக கெட்டது. இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த அத்தியாயம் இதெல்லாம் பின்னால இருந்து ஓதும் போது கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, இதை ஓதுவார்கள். ஓதும் போது பின்னாலிருந்து இதை கேட்பார்கள். கேட்டாலும் திருந்திக் கொள்வார்களா, திருந்துவார்களா என்றால் இல்லை. நறுமையான ஏன் இவர்களுடைய நோக்கம் எல்லாம் யார, மக்களை திருப்திப்படுத்துவதுதான். அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதை விட மக்களை திருப்திப்படுத்துவதில் தான் இவங்க என்ன செய்வார்கள், அதிகமாக அக்கறை காட்டுவார்கள். புரியுதா சொல்றது? எனவே அல்லாஹ் அதை சொல்கிறான். சூரத் தௌபாவுடைய 62 வசனத்தில் சொல்லும் போது, அவர்கள் உங்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லாஹ் மீது சத்தியம் செய்கிறார்கள். பாருங்க, நபி அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் உங்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லாஹ் மீது சத்தியம் செய்கிறார்கள். யஹ்லிஃபூன பில்லாஹி லக்கும் லியுர்தூக்கும். ஆனால் அவர்கள் உண்மையில் மூமின்களாக இருந்தால் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் திருப்திப்படுத்துவதுதான் என்ன, மூமின்களுக்குரிய மிக பொருத்தமான செயல். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், உங்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்தி சத்தியம் செய்கிறார்கள் என்று ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், இவர்களை பற்றி குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அல்லாஹ் இந்த தீய பண்புகளிலிருந்து என்ன நம்மை காக்க வேண்டும். இதெல்லாம் ஏன் சொல்லப்படுதண்டா, இவர்கள் இவ்வளவு ஆபத்தானவர்கள், மிக ஆபத்தானவர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவர்களை பொறுத்தவரையில இவர்களுடைய பண்பெல்லாம் மக்களை திருப்திப்படுத்துவதும் மக்களை பின்பற்றுவதும் அவர்களுக்கு சத்தியத்தை அவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக விட்டு கொடுப்பதும், இதுதான் இவர்களுடைய மோசமான தீய பண்பு என்பதை பார்க்கின்றோம். ஒரு மூமினுடைய இலக்கு என்ன, மூமினுடைய இலக்கு படைத்த ரப்பை திருப்திப்படுத்துவது இல்லையா?
மூமினுடைய இலக்கு என்ன? ரப்பை திருப்திப்படுத்துவது. ஆனால் இவர்களுடைய இலக்கு என்ன தெரியுமா? இவர்கள் மக்களை திருப்திப்படுத்துவதுதான் இவர்களுடைய இலக்கு. இவருடைய இலக்கு என்ன? மக்களை திருப்திப்படுத்துவது. ஏன்னா நாங்கள் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய வசனால என்ன சொல்றான், நீங்க மூமின்களாக இருந்தால் நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டியது அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரை. ஆனால் இவர்கள் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்தி பொய் சத்தியம் செய்யக்கூடிய மோசமானவர்களாக இவர்கள் இருந்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இந்த மார்க்கத்துடைய தாக்கத்தை பொறுத்தவரையில் ஒருவருடைய வெளிப்புற நடத்தையில வெளிப்படலண்டா, அப்படித்தானே அவரது உள்ளம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈமான், அது அதனுடைய தாக்கம் என்பது அவரது வெளிப்புற நடத்தையில வெளிப்படவில்லை என்றால் இப்போ காலப்போக்கில் நடக்கும், அவரது அந்த உள்ளார்ந்த தாக்கமும் மறைந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தையும் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய உடல், இந்த மனித உடல் இருக்கிறதே, இது நற்செயல்களில் ஈடுபடாமல் பின்வாங்குவது அவனுடைய உள்ளம் உறுதியான நம்பிக்கையில் பின்தங்கியிருப்பதற்கான அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நறுமையான சகோதரர்களே, இந்த முனாஃபிக்குகளை பொறுத்தவரையில், அதாவது நாங்கள் மூமின்களோடு இருக்கிறோம், அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று இவர்கள் கூறிக்கொள்வார்கள். ஆனால் இவர்களுக்கு பயம், அச்சம் ஏற்படக்கூடிய நேரங்களில் அவர்கள் என்ன செய்வாங்க? மூமின்களுக்கு உதவ மாட்டார்கள். அந்த இஸ்லாமிய உம்மத்தோடு இவர்கள் நிற்க மாட்டார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான் சூரத் தௌபா உடைய அந்த 56வது வசனம் 57வது வசனம் எடுத்தீங்கன்னா, அவர்கள் நிச்சயமாக உங்களில் ஒருவரே என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கிறார்கள், ஆனால் அவர்கள் உங்களில் உள்ளவர்கள் அல்ல என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். பார்த்தீங்களா? ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்னஹும் லமின்கும் வமாஹும் மின்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று 57 சொல்லும்போது, அவர்கள் ஏதேனும் ஒரு பாதுகாப்பான இடத்தையோ குகைகளையோ அல்லது நுழைந்து ஒளிந்து கொள்ளும் இடத்தையோ கண்டால் அவர்கள் வேகமாக அதன் பால் திரும்பி செல்வார்கள், உங்களை விட்டு விடுவார்கள் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த நிகழ்வுகளின் மூலமாக இவர்களை அடையாளப்படுத்தினான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய சுன்னால ஒன்றுதான் என்ன, நல்லவர்கள் இருந்து அல்லாஹ் தீயவர்களை என்ன செய்வான்? புடம் போட்டு எடுப்பான். தீயவர்களிலிருந்து நல்லவர்களை அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? அவர்களை பிரித்தெடுப்பான். இது அல்லாஹ்வுடைய சுன்னா. அதற்கு அல்லாஹ் என்ன செய்வான்? நிகழ்வுகளை உருவாக்குவான். அந்த நிகழ்வுகள் அவர்களை என்ன செய்யும்? அடையாளப்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இந்த முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்களை பொறுத்தவரையில் இவர்கள் தங்களுடைய விசுவாசத்தையும் உண்மைத்தன்மையும் நிரூபிப்பதில் ஒரு மிகுந்த ஒரு முயற்சி எடுப்பாங்க. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட என்ன சொல்வார்கள்? நீங்க தான் அல்லாஹ்வுடைய ரசூல், நீங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர். இப்படி சொல்ல வேணுமா? இப்படி ஏன் இவர்கள் சொல்ல வேண்டும் என்றால், இவர்கள் போலியானவர்கள், இவர்கள் பொய்யானவர்கள். எனவே அதனால தங்களை நிறுவுவதற்கு இவர்கள் நிறைய முயற்சி எடுப்பார்கள். எனவே அல்லாஹ்விடமிருந்து வஹி வரக்கூடிய நபியிடத்திலே இவர்கள் என்ன செய்வாங்க? தைரியமாக சத்தியம் செய்து தங்களை உண்மையாளர்கள் என்று நிரூபிக்க முயற்சிப்பார்கள். நன்றாக தெரியும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி வருகிறது, அல்லாஹ் அறிவித்து கொடுப்பான், அப்படி என்று தெரிந்தும் என்ன செய்வார்கள்? இப்படி செய்வாங்க. அவர்கள் நிச்சயமாக உங்களை சேர்ந்தவர்களே என்று அல்லாஹ் மீது சத்தியம் செய்கிறார்கள், ஆனால் அவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று யார் சொல்வது? அல்லாஹ் சொல்கிறான். எனினும் அவர்கள் அவர்கள் அதாவது அஞ்சும் கூட்டமாக இருக்கிறார்கள் என்றும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு தங்களை நிறுவுவதற்குத்தான் இவர்கள் கவனம் எடுப்பார்களே தவிர, ஏனென்றால் இவர்கள் போலியானவர்கள் என்பதற்காக. எனவே நறுமை உண்மையாளர்கள் அவ்வாறு நிறுவ வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நீங்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறான், மனிதர்களிலே சிலர் இருக்கிறார்கள், இவ்வுலக வாழ்க்கையை பற்றி அவர்களின் பேச்சு உமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். உலகத்தை பற்றி அவங்களோட பேச்சுக்கள் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். மேலும் அவர்களின் உள்ளங்கள் இருப்பதற்கு அல்லாஹுவே என்ன செய்கிறான்? உள்ளங்கள் இருப்பவைகளுக்கு அல்லாஹுவே அவர்கள் சாட்சியாக ஆக்குகிறார்கள்.
யாரை சாட்சியாக்குறாங்க? அல்லாஹுவை சாட்சியாக ஆக்குகிறார்கள். சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 204வது வசனம். பாருங்க, உலக விஷயங்கள் எப்படி நபியே அவர்களுடைய பேச்சு உங்களை ஆச்சரியப்படுத்தும். அடுத்து என்ன? உள்ளங்களில் உள்ளதற்கு யாரை சாட்சியாக ஆக்குறார்கள்? அல்லாஹுவை சாட்சியாக ஆக்குறார்கள். எனவே இவர்களுடைய இந்த செயல்களை ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் தீமையை உருவாக்குவதற்கே முயற்சி செய்கிறார்கள் என்பதை அறியலாம். நறுமையான சகோதரர்களே, அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அதை அந்த அடுத்த வசனத்தில் சொல்லும் போது, அவன் உம்மை விட்டு திரும்பி சென்றால் பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தவும் அதில் பயிர்களையும் சந்ததிகளையும் அழிக்க முயற்சி செய்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். நறுமையான சகோதரர்களே, அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அதாவது சொற்கள், வார்த்தைகள், ஒருவன் பேசக்கூடிய சொற்கள், வார்த்தைகள் அவனது செயல்களுக்கு முரணாக இருந்தால் அவற்றுக்கு அந்த வார்த்தைகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை. அப்படிதானே? ஒருத்தன் அவனுடைய சொற்கள், அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய அந்த சொற்களுக்கு வார்த்தைகளுக்கு முரணாக அவனது செயல்கள் இருந்தால் அந்த வார்த்தைகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை. அதைத்தான் அல்லாஹு தஆலா இங்கு சொல்கிறான். எப்படி? மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள், இவ்வுலக வாழ்க்கையில் அவர்களின் பேச்சுங்களை ஆச்சரியப்படுத்தும். தன் உள்ளத்தில் இருப்பதற்கு அல்லாஹு இவர்கள் சாட்சியாக ஆக்கிறார்கள். இவன் கடுமையாக என்ன வாதிடுவனாகவும் இருக்கிறான் என்றும் அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகளை பற்றி சொல்கிறான். எனவே நறுமையான ஒருவருடைய இனிமையான வார்த்தையை கொண்டு மாத்திரம் என்ன செய்ய முடியாது? அவரை மதிப்பிடக்கூடாது. அவரது செயல்கள் அவர்களது அந்த வார்த்தைக்கு ஒத்திருக்கிறதா என்பதையும் பார்க்கணும். இது ஒரு முக்கியமான அளவுகோல் என்பதை இவர்களுடைய விஷயத்திலே நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே நறுமையான சகோதரர்களே, இன்றைய இந்த பாடத்தில் நாம் என்ன செய்தோம்? முனாஃபிக்குகளுடைய அந்த அல்லாஹ் தோலுரித்து காட்டக்கூடிய இடங்கள் குர்ஆன்ல, அதைத்தான் படித்திருக்கின்ற பார்த்தோம். நாளைய பாடத்தில் நாம் இதை என்ன செய்யலாம், நிறைவு செய்யலாம் என்று கூறி இத்தோடு இன்றைய பாடத்தை நிறைவு செய்து கொள்வதோடு, இவ்வாறான மோசமான தீய குணங்கள், நிஃபாக்குடைய குணங்கள் நம்மிடம் வந்து விடாமல் இருப்பதற்கு, நம்மிடம் குடிகொண்டு விடாமல் இருப்பதற்கு நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். என்றால் இது மிக ஆபத்தானவைகள். அதனால தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் இவர்களை தோலுரித்து காட்டுகிறான், அடையாளப்படுத்துகிறான். இவைகள் அவ்வளவு மோசமான தீய பண்புகள் என்ற காரணத்தால். எனவே இவ்வாறான மோசமான பண்புகளிலிருந்து, தீய பண்புகளிலிருந்து, நிஃபாக் நம்மிடம் குடிகொள்வதிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.